Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all option-ஐ select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட notification உங்களுக்கு கிடைக்கும். Instagram-ல அப்படியே நம்ம page-ஐ follow பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான chettinad potato fry தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Chettinad potato fry செய்யறதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். அதுக்காக 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு panல வச்சிருக்கேன். இப்போ அதை வேக வைக்க போறேன். அதில் தண்ணியும் கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரை செய்யறதுக்கு கொஞ்சம் மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கேன், black பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, வரமிளகாய் 2 எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் செஞ்சுக்கலாம். அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேன் வந்து ஹீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பையும் ரோஸ்ட் செஞ்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் செவந்து வரட்டும். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம மீதி இருக்கிற மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, ஜீரகம், சோம்பு, பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பட்டை, 2 கிராம்பு இது ரெண்டையும் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அந்த பேனில் இருக்கிற ஹீட்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணி இது மசாலா எல்லாத்தையும் நல்லா சூடாக ஆற விடுங்க. ஆறின பிறகு எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ வந்து பாயில் ஆகிடுச்சு. அதோட தோல் எடுத்துகிட்டு நான் வந்து இது மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம். இப்போ ஃப்ரை செஞ்சுக்கலாம். அதுக்காக நான் பேன் வச்சுருக்கேன். அதே பேன் எடுத்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்க்குறப்போ நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பூண்டு அது மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இது மாதிரி நீட்டு சைஸில் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதையும் வந்து ஆயிலில் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் இதை சேர்த்துக்குவோம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அரைச்ச மசாலா பவுடரை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து உருளைக்கிழங்கோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. காரத்துக்கு தான் நம்ம பெப்பர், வரமிளகாலாம் வச்சு அரைச்சிருக்கோம். இதே இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கோட. உங்களுக்கு ஆயில் வந்து இது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா இடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் வந்து உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விடுங்க. நல்லா கொஞ்சம் குக் ஆகும். மசாலாலாம் வந்து உருளைக்கிழங்கோட கோட் ஆகும். அதுக்கப்புறம் இது மாதிரி இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். உப்பு வந்து இதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்த பிறகு நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்ப விட்டு குக் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்குல கோட் ஆன பிறகு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். சூப்பரான நம்மளோட செட்டிநாடு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்ல டேஸ்ட்டான செட்டிநாடு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மசாலாலாம் நம்ம வறுத்தரைச்சி செய்கிறதுனால நல்லா அரோமாவாகவும் இருக்கும், நல்ல டெலிஷியஸாகவும் இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து இது சைட் டிஷ்ஷாக செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரத்தோட அளவு மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெப்பரும்
சில்லியும் வந்து சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த செட்டிநாடு உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து தயிர் சாதத்தோடு சர்வ் பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு தடவை இந்த செட்டிநாடு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.